தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நமது தமிழர்களின் நம்பிக்கை. அதுபோலவே தை பிறந்தால் சூரியன் எட்டி பார்க்கும் என்பது நமது பின்லாந்து வாழ் மக்களின் நம்பிக்கை. இந்த சிறப்பு வாய்ந்த தை மாதத்தின் பிறப்பை அறுவடை திருநாளாக, பொங்கல் தினமாக உலக தமிழினம் கொண்டாடி வருகிறது. தமிழ் புத்தாண்டின் முதல் நாளாகவும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் என்பதற்கு சாப்பிடும் பொங்கல் என்று பொருள் அல்ல, மகிழ்ச்சி பொங்கி பெருகி வருவது என்று பொருள். நாம் வருடம் முழுக்க எத்தனையோ பண்டிகைகளை கொண்டாடினாலும் நமது வாழ்வியலோடு கலந்த ஒரு இனிய நாளாகவும் தமிழர்களுக்கே உரிய திருநாளாகவும் இருப்பது பொங்கல் திருநாளே. தமிழர்கள் மனிதர்களை மட்டுமல்லாமல் விலங்குகளையும் சமமாக நேசிக்கும் அறத்தோடு வாழ்ந்தவர்கள் என்பதை உலகுக்கு உணர்த்தும் உன்னத விழா இந்த இனிய பொங்கல் திருநாள். பொங்கல் பண்டிகை 4 நாட்களாக கொண்டாடப்படும். பொங்கல் பண்டிகையின் முதல் நாளாக வருவது போகி. பழையன கழிதலும் புதியன புகழும் என்ற வாசகத்துக்கு ஏற்ப பழமையான பொருட்கள் மட்டுமல்லாமல் நமது மனதில் இருக்கும் பகைமை, பொறாமை, கவலைகள் ஆகிய குணங்களை தூக்கி எறிந்து அன்பு, அரவணைப்பு, மகிழ்ச்சி ஆகியவற்றை நமதாக்கி கொண்டாடப்படும் திருநாள் தான் போகி. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்னும் குறளின்படி உழுதுண்டு வாழும் உழவர்களின் பெரும் பொங்கல் என்று அழைக்கப்படும். இந்நாளில் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரும் விடிய காலையில் இருந்து நீராடி புத்தாடைகள் அணிந்து பொங்கல் வைத்து உழவர்களின் நாயகனான சூரிய பகவானுக்கு படையல் வைத்து அனைவரும் கூடி பொங்கலோ பொங்கல் என்று முழங்கி நெஞ்சின் நன்றியுடன் கதிரவனை தொழுது வணங்கும் நாள்தான் பெரும் பொங்கல் திருநாள். பெரும் பொங்கலுக்கு அடுத்த நாளானது மாட்டுப் பொங்கல். பாலை பொறித்து தரும் பாப்பா, அந்த பசு மிக நல்லது அடி பாப்பா. நெல்லு வயலில் உழுது வரும் மாடு, அன்பி பிறக்கும் நம்மை ஆடு, இவரை ஆதரிக்க வேண்டும் அடி பாப்பா என்று பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப நன்றி உணர்வு ஒவ்வொரு உழவனின் உள்ளத்திலும் உணர்விலும் உள்ளது என்பதை உலகுக்கு உணர்த்தும் உன்னத விழா இந்த இனிய பொங்கல் திருநாள். இந்த நாளில் உழவர்கள் தன் பெரும் செல்வமாக கருதும் மாடுகளை அழகுபடுத்தி பொங்கலுக்கு மகிழ்வர். அன்று எரிந்து விடும் திருவிழாவும் நடைபெறும். இது தமிழர்களின் வீரத்தை வெளிப்படுத்தும் விழாவாகும். பொங்கல் பண்டிகையின் கடைசி நாளான காண பொங்கல் அன்று உற்றார் உறவினர் நண்பர்களோடும் பெரியவர் ஆசி பெறுதல் போன்ற நிகழ்வுகளோடு கொண்டாடுவர். பொங்கல் என்பது ஒரு விழா மட்டுமல்ல, இது இயற்கை, விவசாயம், குடும்பம் மற்றும் நண்பர்கள் ஆகியோரின் வலிமையை உணர்த்தவும், நம் இயற்கையை காப்பதிலும் நம் உணவை வீணாக்காமல் இருப்பதும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த நன்னாளை நம் அனைவரும் சேர்ந்து கொண்டாடி மகிழ்வோம். பொங்கலோ பொங்கல், வாழ்க தமிழ், வளர்க நம் பண்பாடு. நன்றி.